கிரெடிட் கார்டு ஏண்டா கடன் அட்டை ஏண்டா எல்லாருக்குமே என்னென்னு தெரிஞ்சிருக்கு. என்ன இது? நான் யூகேக்கு வர முதல் இலங்கையில் இருக்க கிரெடிட் கார்டின் பயன்பாடு வந்து 0. என்கிட்ட கிரெடிட் கார்டே இருக்கே இல்லை, கடனாளியாகவும் இருக்கல, கிரெடிட் கார்டும் இருக்கல. ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று இருந்தது இல்லைண்டில். இங்கேயும் இருக்குது, அங்கேயும் நல்ல லைஃப் ஸ்டைல் ஒன்று இருந்தது. இங்கே வந்த பிறகு இந்த கிரெடிட் கார்டு ஒரு ட்ராப் என்ன மாதிரி ஒரு ஆளை விழுங்குது. காசு தேவைன்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து என்ன மாதிரி அந்த பழையக்க சிக்க வைக்குது. நம்மளாம் இங்கே ஒரு ஆள் வர்ற ஆளுக்கு காசை அள்ளி கொடுத்துட்டு பிறகு என்ன மாதிரி அவங்கள்ட்ட இந்த காசை பிடுங்கப்படுது. நிறைய பேருக்கு இதை பார்க்க அதிர்ச்சியாக இருக்கலாம். ஏன்னாண்டா கிரெடிட் கார்டில் மாட்டுப்பட்டு கிட்டத்தட்ட உங்களோட பேங்குக்கு சேலரி வந்தால் அப்படியே மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போகிற கதைகளும் இங்கே நடந்திருக்கு. என்னடா இப்போ நீங்கள் இந்த நாட்டுக்கு வருவீங்க, வந்தோடனே நம்மளாக இருந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல வேலை ஒன்று கிடைக்குது, நல்ல வேலை செய்கிறீங்க, நல்ல சேலரி வருது. இந்த சேலரி வந்து ப்ராப்பராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுகுது. அப்படின்றக்கு ஒரு கம்பெனி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு தருவான். ஒரு 200 பவுண்ட் கூட இல்லை, 200 பவுனுக்கு ஒரு கிரெடிட் கார்டு தருவான். நீ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தந்து காலி. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. 1 இயருக்கு வட்டி இருக்குது, 1 இயருக்குள்ளே பே பண்ணால் ஓகே. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் 1 மந்த்துக்கு, 60 டேஸுக்கு பிறகு. 60 டேஸுக்கு பிறகு இதான் நார்மல் பேசிக். இந்த கிரெடிட் கார்டு 60 நாளுக்குள்ளே ஃபுல் காசும் கட்டணும், இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் வட்டி வரும். அப்போ முதல் வார ஒரு ஆளுக்கு வந்து 200 பவுண்ட் கொடுக்க பெருசாக அவனுக்கு தேவை இருக்காது 200 பவுண்டுக்கு. அப்போ நம்மளாம் கொஞ்சம் தான் அதில் பாவிப்பான். 200 பவுண்டில் ஒரு 50 பவுண்ட் 40 பவுண்ட் பாவிச்சிட்டு விட்டுருவான். விட்டோடனே ஓகேன்ட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் கிரெடிட் கார்டில் அமௌண்ட்டை கூட்டுவாங்க. 200லேருந்து 1000 தருவாங்க. 1000 தந்தோன்னு தான் விஷயம் ஆரம்பிக்கும். என்னென்னா ஓகே 1000 பவுண்ட் இருக்குது, 1000 பவுண்டுக்கு எதுவும் வாங்கிட்டு மாதம் காசு அதில் போட்டு இதில் எடுத்து தொடங்கலாமேன்னு தொடங்கப்படும். அப்படி தொடங்குற ஒரு விஷயம் வந்து 1000லேருந்து 5000 ஆகி 10,000 ஆகி 15,000 ஆகியும் முடிஞ்சிருக்கு ஆக்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு இருக்கா யூஸ் பண்ண தொடங்கினோடனே ஒரு மென்டாலிட்டி ஒன்று வந்துடுமா, இந்த காசு எங்கண்ட காசுண்டு. 1000 பவுண்டுக்கு உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஒன்று தந்துட்டானுண்டா இந்த காசு எந்த காசு நான் பே பண்ண எப்படினாலும் பே பண்ணலாம், மாதம் ஒரு 10 ரூபா கட்டினா சரின்ற ஒரு மென்டாலிட்டி ஒன்று மண்டைக்கு உருவாகிடும். உருவாகினோடனே என்ன செய்வோம்டா, அந்த கார்டை கொண்டே ஃபோனை வாங்குறது, ஷூஸை வாங்குறது, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் எக்கச்சக்கமான விஷயத்துக்கு செலவு பண்ணப்படும். நானும் அப்படி ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் செலவு பண்ணினா நான் பிறகு வந்து ஓரளவு கட்டுக்கோப்பாக வச்சு கொண்டு இருக்கிறேன் இல்லைண்டில். அப்போ ஒவ்வொரு கிரெடிட் கார்டிலையும் நீங்கள் ரீபே பண்ண புது கிரெடிட் கார்டுகளை உங்களுக்கு தருவாங்களோ ஒரு கம்பெனியும். ப்ராப்பராக ஒரு 1000 பவுண்ட் எடுத்துகிட்டு ஒரு 2-3 மந்த்ஸில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டு 2000 பவுனுக்கு வரும். இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் தருவாங்க. அப்படி தந்தோடனே எங்கள் என்ன செய்யணும், சரி ஓகே இவ்வளோ காசு இருக்குது என்று போட்டு போகிற வார இடம் எல்லாத்துக்கும் கிரெடிட் நம்மளை உழைக்கிற காசில் ஒன்றும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். கிரெடிட் கார்டு இருக்குது தானே, கிரெடிட் கார்டில் தட்டுவோம் கணக்கு வழக்கு பார்க்கல தட்டி கழிச்சு விடுறது. ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் தட்டுறது, பஸ்ஸில் போனாலும் தட்டுறது, எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு மட்டும் தான் பாவிக்கிறது. அப்படி பாவிச்சு ஒரு கட்டத்தில் கிரெடிட் கார்டு இல்லாமல் அடுத்த மாதம் வந்து ஓடாது என்ற இல்லாமல் வந்துடும். அப்படி ஒன்று வரைக்க தான் கொஞ்சம் லைஃப் வந்து இருக்க தொடங்கும். இந்த நாட்டில் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. சிசிஜேண்டெல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் நீங்கள் கடன் வாங்கிட்டு கட்டே இல்லைண்டா சிசிஜே உங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்களா கலெக்ஷன் ஏஜென்சிஸ் வந்து உங்கள்கிட்ட காசு கொடுங்கிறதுக்கு உங்கள்கிட்ட எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து இனிஷியலாக டைரக்ட் டெபிட்டாக செட் பண்ணி வைப்பாங்க. எப்போ காசு விழுந்தாலும் தூக்குற மாதிரி. நீங்கள் ஒரு 10 கார்டில் நீங்கள் 5 கார்டு வச்சுக்கிறீங்கன்னு வைங்க, 5 கார்ட்லேயும் மாதம் உங்களுக்கு கட்ட வேண்டிய தொகை 100 ரூபா இருக்குது. ஆனால் நீங்கள் கட்டாமல் இருக்கிறீங்க, தொடர்ந்து ஒரு 10-15 ரூபான்னு கட்டிங்க, கட்டாமல் விட்டுட்டீங்க, ஒரு 2-3 மாதமாக கட்டாமல் விட்டீங்கன்னா சிசிஜே வந்துடும். வந்துச்சுண்டா உடனடியாக உங்களோட டைரக்ட் டெபிட் வந்து செட் பண்ணப்படும். உங்களுக்கு இருக்கிற எல்லா பேங்குக்கும் செட் பண்ணி இருக்கிற 600 ரூபா சேலரி உங்களுக்கு விழுதுண்டா 500 ரூபா பிடுங்கப்படும். சும்மா உதாரணத்தை சொல்கிறேன், 600 பவுண்ட் சேலரி. அப்போ இப்படி தான் இந்த கிரெடிட் கார்டு ட்ராப்பிங் சிஸ்டம் வந்து இங்கே போய்கொண்டு இருக்குது. அப்போ கிரெடிட் கார்டு எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அது ஒரு அவசரத்துக்கு பாவிக்கிறது வேறு. ஆனால் நாங்கள் இங்கே வந்து தொடர்ந்து டப் பண்ணி எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு பாவிச்சு ஒரு ட்ரப்பில் போய் விழுந்தோன்னு இருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு கிரெடிட் கார்டுகள் இப்படி, சில பேருக்கு கிரெடிட் கார்டு எப்படி எடுக்கிறேன்னே தெரியாது. நாங்கள் இன்னொரு கார்டில் பார்ப்போம். ஆனால் கிரெடிட் கார்டு பெட்டர் வே, கிரெடிட் கார்டு எடுக்க வச்சுக்கிறது நல்ல. எனக்கு கிரெடிட் கார்டு எடுத்தீங்களா அவசரத்துக்கு ஒன்று செலவு வரைக்க பாவிக்க மாட்டீங்க. அதுக்கு முதலே நீங்கள் போகிற வார இடம் எல்லாம் சரி அது இருக்கட்டும், நாங்கள் இதில் டப் பண்ணி போட்டு 2 மாதத்துக்கு பே பண்ணுவோம் எடுத்து முடிவில் ஒரு கடனாளியை ஆக்கிட்டு விட்டுரும். அப்படி சூழ்நிலை வரைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் தான் இந்த கிரெடிட் கார்டுன்ற பாவனையை குறைச்சி கொள்வது வந்து சரியான நல்ல. இங்கேயும் சரி, யூகேலையும் சரி, ஊர்லேயும் சரி, ஊரில் கிரெடிட் கார்டு எடுக்கிறார்கள் உண்மைக்கும் குறைய. ஏனெண்டா எனக்கு தெரிஞ்ச நான் இருந்த ஊரில் குறிப்பிட்ட ஆகல் மட்டும் தான் கிரெடிட் கார்டு வச்சுருந்தவங்க, எல்லாருமே வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்குரிய தேவை சரியான குறைவு. இங்கே வந்து தேவை கூட. அதை பார்த்துட்டு நாங்கள் போய் வாங்கணுமெண்டு கடுப்பிடிச்சு போய் வாங்கினோம்னா
மாதம் மாதம் கழிய வேண்டிய காசு. சில நேரங்கள் நீங்கள் இருக்கிற வேலையில் வந்து நிரந்தரம் இல்லாத வேலைகள் திடீரென்று 4 நாளைக்கு உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டுவான். ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எழுதுவான் 0 ஹவர்ஸ் உண்டு. 0 ஹவர்ஸ் எழுதிட்டாங்கன்னா உங்களுக்கு 20 மணித்தேலம் வேலை தரலாம், 5 மணித்தேலம் வேலை தரலாம், 1 மணித்தேலம் உங்களுக்கு வேலை தரலாம். 20 மணித்தேலம் வேலை செய்யக்க நீங்கள் கிரெடிட் பாவிச்சு கொண்டு இருக்க திடீரென்று 1 மணித்தேலம் ஆக்கி விட்டானுன்னா வேலை இல்லை. படத்தான் பாடு ஒரு அடியாக மொத்தமாக முடிஞ்சிடும். அப்போ இதுகளையும் பிள்ளைங்க கொள்ளணும். இந்த நாட்டில் வந்து பிளைண்டாக வந்துட்டு கிரெடிட் கார்டு எடுத்துட்டு லூசுத்தனமான வேலை பார்க்கக்கூடாது. நீங்கள் வாரீங்க கிரெடிட் கார்டு எடுங்க, கிரெடிட் ஸ்கோரை கூட்டுங்க, ஒரு கொஞ்சம் காசை இதாண்டு கூட்டுங்க, அதோட நிப்பாட்டி கொள்ளணும். அதை விட்டு அன்வான்ட் பர்ச்சேஸுக்கு போனீங்களா மொத்தமாக கடனாளியாகித்தான் இருக்கணும். இந்த காணொலியில் சில விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலியில் நான் அவங்களை சந்திக்கிறேன்.